மைக்கேல், 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 எவன்டா அவன்? மரியாதை தெரியாம உட்கார்றவன். ஏண்டா? ஓ, நீயா? இன்ஸ்பெக்டர், உனக்கு மரியாதை என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாது போல. யார் யாருக்கு எப்பப்ப எந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு இந்த ருத்ராவுக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர், இது போலீஸ் ஸ்டேஷன், உன் அப்பா வீடு இல்ல. நான் வந்திருக்கிறது லாக்கப்ல இருக்கிற மைக்கேலை வெளியே அழைச்சிட்டு போக. இந்த ருத்ரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சட்டம் ஒண்ணு உன் பாட்டை விட்டு சொத்து இல்ல இன்ஸ்பெக்டர். என் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் பெயில் ஆர்டர் நான் கொண்டு வந்திருக்கேன். போராட்டை. எஸ் சார். மைக்கேல் அடிச்சிட்டு வா. மைக்கேல், மைக்கேல், ஐயோ மைக்கேல் செத்து போயிட்டான் போல இருக்கு. சார், சார், நீங்க அடிச்ச அடியில அவன் செத்தே போயிட்டான் சார். செத்துட்டானா? இன்ஸ்பெக்டர், நீ வேணும்னே அவனை அடிச்சு சாகடிச்சுட்ட. ஷட் அப். மைக்கேல், மைக்கேல், மிஸ்டர் ருத்ரகுமார், நீங்க அடிச்ச அடியால தான் மைக்கேல் செத்துருக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. அதுவும் இல்லாம 403 வேற சாட்சி சொல்லியிருக்கான். சார், நான் அடிச்ச அடியால அவன் செத்து போறதுக்கு சான்ஸே இல்ல சார். நான் சொல்றதை நம்புங்க. அப்படின்னா அவன் எப்படி செத்தான்? Tell me how. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். No, I'm sorry, I can't help you. You have been suspended from the service till further inquiry. குமார், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை வெளிவராம போகாது. வருத்தப்படாதப்பா. நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன்னு வருத்தப்படலாமா? பண்ணாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம்னு தான் இப்ப வருத்தப்படுறேன். ஹலோ குமார். வணக்கம் சார். குமார், வீட்டு பக்கமே ஏன் வரல? வாங்க போலாம். இன்னொரு நாள் வரேன் சார், இப்ப வேண்டாம். நோ 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 நோ, ஆஷா வேற நீங்க வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வாங்க போலாம். ப்ளீஸ் கம். ஆஷா, ஆஷா. முதலாளி, சின்னம்மா இப்பதான் வெளியில போனாங்க. ஐ எம் சாரி குமார். பரவாயில்ல சார். ப்ளீஸ் டவுன், உட்காருங்க. ஏன் குமார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. ஓ, அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி மிஸ்டர் குமார், அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் ஆஸ்தி விவகாரங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருங்க. எனக்கு அதுவே போதும். By the way, உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை யாராவது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். மிஸ்டர் குமார், if you want any help from me, you are most welcome. நீங்க எங்க கேக்குறீங்க? ஆட்லா சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப கௌரவம் பாக்குறவராச்சே. சரி சார், நான் வரேன். ஆஷா வந்தா சொல்லிடுங்க. ஓகே. குமார், 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 என்ன இது? என்னாச்சு? என்னமோ தெரியல சார், கொஞ்ச நாள தலை ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு.
டாக்டர்கிட்ட காட்டுனீங்களா? இல்ல சார். நோ மிஸ்டர் குமார், ஹெல்த் விஷயத்துல நீங்க இப்படி அலட்சியமா இருக்க கூடாது. ஹெல்த் இஸ் வெல்த். நீங்க இப்பவே நம்ம டாக்டர் கிட்ட போய். பரவாயில்ல சார். நோ 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 நோ. ஏ ரத்னம், இவரை இமீடியட்டா நம்ம கார்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போ. சரிங்கய்யா. எக்ஸ்ரே ரிப்போர்ட் வராம நான் எதுவும் சொல்ல முடியாது மிஸ்டர் குமார். ஈவினிங் 5 o'clock வந்து பாருங்க. எனக்கு ரிப்போர்ட் வந்ததும் கரெக்டா டயக்னோஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். வரேன் சார். வெல்கம். குமார் ஹியர். ஹலோ குமார், நான் ஆஷா பேசுறேன். சொல்லு ஆஷா. ஐம் சாரி குமார், நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னாங்க. நீங்க வரதுக்கு ஜஸ்ட் 5 minutes முன்னாடி தான் நான் ஷாப்பிங்க்கு போனேன். இட்ஸ் ஆல் ரைட். குமார், நாளைக்கு என்னோட பர்த்டே. சரியா 7 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்துடணும். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? ஓகே ஆஷா. பை. குட் ஈவினிங் டாக்டர். ஓ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்துச்சுங்களா? வந்துருச்சு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் குமார், சில சமயம் நாம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறதோ வேற ஒண்ணு. அதனாலதான் சொல்றாங்க, மேன் ப்ரப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ். மிஸ்டர் குமார், நம்மோட வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற மனப்பக்குவத்தை நாம வளர்த்துக்கணும். டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த சின்ன வயசுல கடவுள் இப்படி ஒரு வியாதி உங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது. வியாதியா? ஆமா குமார், சீக்கிரமா உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆபரேஷனா? ஆமா. இது ஒண்ணும் சாதாரண ஆபரேஷன் இல்ல, மேஜர் ஆபரேஷன். இந்த ஆபரேஷன்ல 100% பங்கு சக்சஸ் ஆகுங்கிற நிச்சயம் இல்ல. அப்படி ஒரு வேளை சக்சஸ் ஆனாலும் கூட பேஷண்ட்டுக்கு கண்ணு போகலாம், இல்ல பைத்தியம் பிடிக்கலாம். I am sorry to tell you, Mr. Kumar. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியல. But as a doctor, I have to tell you, நீங்க இனிமே நீண்ட நாள் வாழ முடியாது. டாக்டர்! Yes, your life is very short. டாக்டர், ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எனக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். உங்களுக்கு பிரெயின் டியூமர். டாக்டர்! குமாருக்காக இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுமா? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப வந்துருவாரு டாடி, ப்ளீஸ். ஆஷா! வாங்க குமார். ஐ எம் சாரி ஆஷா, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனிவே, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே.
ஐம் சாரி ரோஜா. ஆஷா கட் பண்ணலையா கேக்கு? குமார், வாட் இஸ் திஸ்? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா? ஃபார் தி ப்ளஷர் சேக். உனக்கு இப்ப ப்ளஷர் வேணும்னா ஒரு பேக்கு போட்டுக்க. பாடியில ஜிம்னு கிக்கேரும். கம் ஆன் கம் ஆன் ஆஷா. கம் மை டார்லிங். கம் ஆன் ஆஷா. நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. நான் ரொம்ப ஸ்டடி ரொம்ப ஸ்டடியா இருக்கேன். ஹலோ ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில் லேடிஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். இன்னைக்கு ஆஷாவுக்கு பர்த்டே. என்னங்க இது பர்த்டே பார்ட்டிக்கு இந்த அளவுக்கு குடிச்சிட்டு வர்றது? குடிச்சிருக்கேனா? குடிச்சிருக்கேன் என்ன சொல்றேன்? ஏய், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? என்னங்கடாப்பா ஏன் சும்மா கையில பூச்சி நிக்கிறீங்க? எடுத்து வாசிங்கப்பா, வாசிங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இது மியூசிக்கா? மியூசிக்னா ராஜா மாதிரி இருக்கணும். நீங்க வாசிச்சீங்கன்னா வந்திருக்கிற ஜனங்களா சந்தோஷம் பண்ணணும், கும்மாளம் பண்ணணும். அது மியூசிக். ஓ, உங்க ஸ்டைல் வேண்டாம், நம்ம ஸ்டைலுக்கு வாங்க. அதாவது ஹை கிளாஸ் வேண்டாம், லோ கிளாஸ். எப்படிங்கிறீங்களா? டண்ட நக்கர டக்கர டக்கர டண்ட நக்கர டக்கர. ஓகே, ஐ ஆம் ஸ்டடி. ஆர் யூ ரெடி? ரெடி. 1 1 2 3 4. என்னங்க? என்னங்க? உங்களை தாங்க. யாருன்னு? யாரு நான் கேக்குறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் தாங்க உங்க சாந்தா. சாந்தா? எந்த சாந்தா? எனக்கு சாந்தாவையும் தெரியாது, சகுந்தலாவையும் தெரியாது. Get out. யாருமா நீ? நான் இவர் மனைவி. அம்மா, நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு கணவரை தவிர வேற யார் இருக்கா? கணவரா? இவரா? ஆமாமா, இவர் அழகுல மயங்கி நான் இவரை லவ் பண்ணி என் வீட்டுல உள்ளவங்கள விரோதம் பண்ணிக்கிட்டு இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இவரோட நான் குடும்பம் நடத்தினேன். பொய். ஆஷா, இவ சொல்றத நம்பாத. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இத பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? போகட்டு விடுங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு தடவை இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இங்க பாரு, சத்தியங்கித்தியம் பண்ணுன்னு சொல்லாத. இந்த குழந்தை என்னதான்? அதுக்கு என்ன? ஆமா ஆஷா, நான் வெளியூர்ல இருந்தனால அங்க நடந்த கதை இது. அவளை பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ ப்ராமிஸ். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை மறந்தே போயிட்டேன். நீதான் எனக்கு எல்லாம். ஆஷா, darling, ஆஷா, கூப்பிடல. அம்மா. என்னப்பா? இன்னைக்கு என்னமோ உங்க கையால ஒரு வாய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஊட்டி வரீங்களா? ஊட்டி விடுறப்பா. எனக்கு நீ இன்னும் குழந்தை தாண்டா. என்னப்பா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் போயிட்டேன்னா? விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதப்பா. அதை கேட்கிற சக்தி எனக்கு இல்ல. அண்ணே,
இனிமே நீ இப்படி எல்லாம் பேசாத, என் மேல ஆன. குமார், ஐ எம் சாரி குமார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாம நான் கூட ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். குமார், எவ்வளவு செலவானாலும் சரி உங்க வியாதியை நான் குணப்படுத்துறேன். இந்த வியாதியை யாராலையும் குணப்படுத்த முடியாது சார். என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதை சார். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன வேணும் கேளுங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஆஷாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது சார். குமார், உங்க மனசுல நீங்க இவ்வளவு வேதனையை சுமந்துகிட்டு இருந்தாலும் ஏன் மகளுக்காக இப்படி ஒரு தியாகம் பண்ணிருக்கீங்களே, உங்க உயர்ந்த குணத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரியலி ரியலி யூ ஆர் கிரேட். God bless you.